வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். மலச்சிக்கல், மலம் சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இந்த மலச்சிக்கல் நீக்கினால் நிறைய நன்மைகள். இத்தனை நன்மைகளா? அப்போ எவ்வளோ தீமைகள் இந்த மலச்சிக்கல் இருக்குன்றது லேசாக பார்த்துட்டு, இது தீர்ப்பதற்கு 2 நிமிட வர்ம சிகிச்சை போதும். கைப்பகுதியில் தான் இருக்கு. இந்த மலச்சிக்கல் என்பது என்ன? மலம் கட்டி இருக்கும். மலக்கட்டுன்னு பேருங்க அது. அந்த மலக்கட்டு இலகி உடல் சீராக அந்த கழிவுகளை வெளியேற்றும். கான்ஸ்டிபேஷன் சீராகும். சொல்ற பாருங்க, கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. சிகிச்சை ஈஸியாக புரிஞ்சு போச்சிங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த கழிவு எப்படி நீக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். உடல் கழிவுகள் சீராக வெளியேறிடும். அப்போ அந்த உடல் கழிவுகள் சீராக வெளியேறிச்சுன்னா எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியம். நம்மக்கிட்ட என்னென்ன நோய்கள் இருக்கோ அத்தனை நோய்களும் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவத நாம் பார்க்கலாம். மலச்சிக்கல்னா என்ன? மலம், மோஷன், அது எப்படி இருக்குன்னா உலர்ந்து இருக்குமா, கடினமாக இருக்குமா, கட்டியாக இருக்கும். இது வரும் போகும், நீண்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. இதனால மலக்குடல், மலம் இல்லை, அது குடல் சிரை வீங்கிடுமா. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மூலம்னு பேர். மலம் கழிக்கும் போது முக்கி பண்ணுவாங்க, அப்படி ஒரு முக்கு. இதனால இடுப்பு பகுதி இருக்குல்ல, தசை சேதமடைகிறது. இடுப்பு பகுதி தசை சேதமடைஞ்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிற்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. இந்த தசை வீக்கத்தினால சயாட்டிக் நரம்புகள் பாதிப்படையுது. கால் வீக்கம், கால் மரத்து போதல், எங்கிருந்து எங்கே அதோட தன்மையை வெளிப்படுத்து பாருங்க. சிறுநீர் பைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சிறுநீரை தேக்கி வைக்கிற பை, ஆங்கிலத்தில் யூரினரி பிளாடர்னு சொல்லுவாங்க. அந்த பை சேதமடைகிறது இந்த முக்கி பண்ணுறதுனால. இந்த மலக்கட்டு முக்கி பண்ணுற ரெகுலராக பண்ணுறோம் பார்த்தீங்களா, தொடர்ந்து இந்த மலக்கட்டை முக்கி பண்ணுறதுனால இந்த சிறுநீர் பை சேதமடைந்து நாமோ அனுமதி தராமலேயே அந்த சிறுநீர் வெளியேறும். இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அடிக்கடி சிறுநீர் வெளிவருது, அது சொல்லாம வெளியே வந்துட்டு இருக்கு, அதை அடக்க முடியல, அடக்குவதுக்கு முன்னாடி வெளியேறுது. காரணம் என்ன? நாம செஞ்ச தவறு தான். இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்க கடைசியா. இப்போ அந்த மலத்தை வெளியேற்றுவதற்கு உடல் போராடமா, வெளியேற்றணும், ஆனால் கட்டிடுச்சு, வெளியேற முடியல. நாம என்னென்னும் பண்ணி பார்க்குறோம், வரல. அப்போ வெளியேறதுக்கு போராடும் போது அந்த போராட்டம் என்பது உராய்வு. அந்த உராய்வின் காரணமாக உடல் உஷ்ணம் அடைகிறது. அந்த உடல் உஷ்ணம் அடையுதுன்னு வச்சுங்களா, அந்த உஷ்ணத்துக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், காய்ச்சல், ஜுரம்னு பேர் வச்சிருக்கோம். அந்த ஜுரமானது அதுக்காக நாம ரசாயனங்களை போட்டு தடை செய்யறோம். அப்ப தடை செய்யும் போது இன்னும் கழிவுகள் உடல் சேருமா, சேராதா? சேரும் தானே. இந்த உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. என்ன உறுப்புகள்? உள்ளுறுப்புகள். கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இவங்கெல்லாம் சிறுகுடல், பெருகுடல், இங்க எல்லாருமே சேதமடைவாங்க. சேதமடைவதற்கு முக்கிய காரணம் என்ன? அந்த காய்ச்சலுக்கு நாமும் அந்த ஒரு ரசாயனத்தை கொடுப்பதனால தான். காய்ச்சல் என்பது நோயா அல்லது கழிவுகளை வெளியேற்றும் சிகிச்சையா? நல்லா கவனிங்க. காய்ச்சல் என்பது நோயா அல்லது கழிவுகளை வெளியேற்றும் சிகிச்சையா? அப்போ காய்ச்சலை நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கு. இதுக்கு இந்த கழிவை சீராக வெளியேற்றுவதற்கு இந்த மலச்சிக்கல் இருந்து நாம மீண்டு வரணும். இந்த மலக்கழிவுகள் சீராக வெளியேறணும். இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. 2 நிமிட வர்ம சிகிச்சை பார்க்க போகிறோம். கையில் தாங்க இருக்கு. இப்போ இடது கை எடுத்துட்டேன். இந்த மணிக்கட்டு இருக்கா, மணிக்கட்டிலிருந்து ஒரு 4 விரல் பின்பக்கம், இதுதாங்க அந்த புள்ளி, இதாங்க பின் முழங்கை கீழ் நடுக்கு வரும்னு பேருங்க. இடது பக்கம் எடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணுங்க. 1 2 3 4 5 செய்ய முடியாதா? இப்போ நம்ம கையில் தானே. அப்படியே ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்திட்டு ஒரு வலச்சுழற்சி ஒரு 1 முறை பண்ணிட்டு
மேலும் கீழே அழுத்த தூண்டல் ஒரு 9 முறை பண்ணிவிட்டு, அகம்புறம்னு சொல்லிட்டு ஒரு அழுத்த தூண்டல் ஒரு 2 முறை பண்ணிவிட்டு, மெதுவாக தடவி விடணும் ஒரு 9 முறை. இது மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க, நல்லா தெரியும். இது இடது கையில். அதே மாதிரி வலது கையில் 10 நாள் செஞ்சு பாருங்க. தொடர்ந்து இந்த பயிற்சியை காலையில் 5லேருந்து 7 மணிக்குள்ள எந்த நேரமெல்லாம் எடுத்துக்கங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் நம்ம விட்டு விலகும். இன்னொன்று, சப்போர்ட்டுக்கு ஒரு வர்ம புள்ளி சொல்லட்டுமா? இந்த புள்ளி ஒட்டு வர்மம்னு பேருங்க. அந்த இடத்துல ஒரு சுட்டு வரல வச்சுட்டு மெதுவாக 2 நிமிடம் இருந்தால் போதும். மெதுவாக தடவிடும், அவ்வளோதான். ஒரு 9 முறை தடவிடும், மலச்சிக்கல் நீங்கும். அப்போ அந்த 2 நிமிட பயிற்சியான நன்மைகள் என்ன தெரியுங்களா? மூலவியாதி நம்ம விட்டு போகும், குணமாகும். குடல் அடைப்புன்னு சொல்கிறாங்க. அந்த குடல் அடைப்பு நீங்கும், உஷ்ணம் சமநிலைக்கு வரும். இதனால பல வாயு தொல்லைகள் சீராகும். அந்த வாயு தொல்லையிலிருந்து மீண்டு வந்துட்டோன்னு வச்சிங்களா, எப்பவுமே நம்ம ஆரோக்கியமாகவே இருக்கலாம். அந்த வாயு தான் நம்ம எந்த வேலையும் செய்ய விடாது. இந்த மலச்சிக்கல் நீங்கனாலே போதும். செரிமான பிரச்சனை இப்போ இது சீராகும் போது நல்லா பசிக்கும். போட்ட உணவு சீராக செரிமானம் ஆகும். உடலுக்கு தேவையான ஆற்றல் சீராக கிடைக்கும். இதுதான் நன்மை. அப்போது நோயிலிருந்து விடுபடலாம்ல. நமக்கு எத்தனை நோய்கள் இருந்தாலும் அத்தனை நோய்கள் விடுபடலாம். அடிக்கடி காய்ச்சல் வரும் சிலருக்கு. அந்த காய்ச்சலிருந்து மீண்டு வந்துடலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதாவது, கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. இந்த வர்மப்புள்ளிகளை பயன்படுத்துவோம். மலக்கட்டு, மலக்கழிவுகளை சீராக வெளியேற்றுவோம். உடல் நோய்களிலிருந்து மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.